சம்பந்தமா இன்னைக்கு சிபிஐ கிட்ட வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்டேட்ஸ்ன்றது பார்ப்போம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். No systematic failures, leaks were limited, conspiracy to white-hat exam process. CBI sources on NEET UG problem. அதாவது வந்து இந்த வருஷம் தெரியும் எக்ஸாம்ஸ் நீட்டோட எக்ஸாம்ஸ்ல குளறுபடி இருந்துச்சு. லாஸ்ட் இயரிங் சுப்ரீம் கோர்ட்ல கூட வந்து டீடைல்டு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. சிபிஐ வந்து சப்மிட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ கிட்ட கேட்டது. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அந்த கேஸை வந்து 11ஆம் தேதி வந்து வச்சிருந்தாங்க. சப்போஸ் அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் இயரிங் வந்து 18 சொல்லியிருந்தாங்க. அதாவது நாளை மறுநாள் வந்து இந்த கேசஸ் வந்து மறுபடியும் ரீஓபன் ஆகுது. இதுவரையும் வந்து சிபிஐ வந்து தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து சிஸ்டமேட்டிக்கா எந்த ஒரு ஃபெயிலியரும் கிடையாது. அதாவது வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது கரெக்டா தான் எப்பயும் போல கண்டக்ட் பண்ணாங்க. பட் ஒரு தனி கும்பல் மூலயமா வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து சில லீக் அவுட் ஆயிருக்கு. அது மாதிரி வந்து இதனால வந்து ஒரு எக்ஸாம்ஸை வந்து ஒரு சிஸ்டம் தப்பு அப்படின்ற மாதிரியும் யாரும் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும். ஸோ இந்த குளறுபடிகள், இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி கேங் பண்ணது, இதெல்லாம் வந்து ஒரு டீடைல் ரிப்போர்ட்டா வந்து இப்ப ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ரெடி பண்ண அந்த ரிப்போர்ட்டை வந்து நாளைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ண போறாங்க. ஒரு சீல்டர் பண்ணி அதோட அஃபிடவிட்டை வந்து மறுபடியும் தாக்கல் பண்றாங்க. அதுல தெளிவா டீடைல்டா வந்ததுல வந்து இந்த லீக் அவுட் எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் தெளிவா சொல்றாங்க. வருகிற 18ஆம் தேதி நெக்ஸ்ட் இயரிங் நடந்தாலும் ஸோ நாளைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் இவங்க டீடைல்டான ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. தென் இன்னொன்னு வந்து இவங்க தரப்புல வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதுவரை 6 எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன ஸ்டேட்ன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார். ஸோ அதை சுத்தி வந்து இதுவரை வந்து ஒரு 6 இது கேசஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் ஒரு அஃபிடவிட் வந்து டீடைல் ரிப்போர்ட்டா வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. வருகிற 18ஆம் தேதி வந்து கேசஸ் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.